சந்திரனும் சனியும் சேரும் பொழுது சனிக்கு நல்லது, சனி சுபத்துவம் அடைவார். சனி சார்ந்த சனி சந்திரன் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு வரும்போது என்னது? குடிக்க கூடாத திரவம், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம், லிக்கர், பியர் மாதிரியான விஷயங்கள், லூப்ரிகன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிள் கேள்வி, ஆனா இந்த கேள்வி சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க? ஹாய் ப்ரோ, இஃப் சனி அண்ட் சந்திரன் இன் கடகம் ராசி ஹவு இன் பூசம் நட்சத்திரம். ஓகே பிரதர், ஜோதிடம் இயல்பாக ஒரு கிரகத்தை வச்சோ 2 கிரகத்தை வச்சோ பலன் சொல்ல முடியும் அப்படின்னா கடவுள் மிச்சம் இருக்கிற 7 கிரகத்தை படைச்சிருக்கவே மாட்டாரு. ஓகேங்களா? ஒரு கிரகத்தை வச்சு ஒரு சனினா கெட்டது பண்ணிடுவாரு. இப்ப நீங்க கேட்பீங்க, அப்படின்னா கோச்சாரத்துல வரும்போது மட்டும் அவர் கெட்டது செய்வாரு. கோச்சார சனி பகவானோட வேலையே கெடுக்கிறது தான். இன்னொன்னு, சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன? இருக்கிற பாக்குற இடத்துல நசுக்கிறது, இல்லாமக்கிறது, காணாமாக்குறது, கெடுக்கிறது, இது மாதிரியான அமைப்பு. இந்த சனி எவ்வளவு கெடுக்க போறாரு அப்படின்றதையும் எந்த அளவுக்கு கெடுக்க போறாருன்றதையும் லக்னமும் லக்னாதிபதியும் டிசைட் பண்றாங்க. இப்ப நீங்க ராசியை பத்தி கேக்குறீங்க, ஆனா இங்க பலன் எதனுடைய அடிப்படையில இருக்கு? லக்னத்தினுடைய அடிப்படையில இருக்கு. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி, இப்ப சந்திரன்ற விஷயத்த சொல்லிட்டீங்க. சந்திரனை நீங்க பலனா எடுக்கிறதுக்கு சந்திரன் எவ்வளவு ஒளியா இருக்கிறாரு? சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய ஒரு பிளானட். டெய்லி ஒரே அளவுக்கு ஒளியோட இருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஒளியோட இருப்பாரு, நாளைக்கு பௌர்ணமியா இருப்பாரு, நாளான்னைக்கு தேய்பிரையா ஆவாரு, இன்னொரு 7-8 நாள்ல அப்படியே அமாவாசையா வந்துருவாரு. அப்போ ஒளி நிலையான அமைப்புகள்ல ஒளி இல்லாத சந்திரன். ஓகேங்களா? இந்த சந்திரனோடு சனி சேரும் பொழுது சந்திரன் எவ்வளவு ஒளியா இருக்கிறாரு? இதை இந்த புணர்ப்பு யோகம் எல்லாம் சொல்லுவாங்க. சந்திரனும் சனியும் சேரும் பொழுது சனிக்கு நல்லது, சனி சுபத்துவம் அடைவார். சனி சார்ந்த சனி சந்திரன் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு வரும்போது என்னது? குடிக்க கூடாத திரவம், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம், லிக்கர், பியர் மாதிரியான விஷயங்கள், லூப்ரிகன், இன்ஜின் ஆயில், இதெல்லாம் சனியினோட இது. தண்ணி தான், ஆனா அப்படியே எடுத்து குடிக்க கூடாது, குடிக்க முடியாது. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், ஃப்ளோ கிளீனர், இதெல்லாம் சனி சந்திரனுடைய அமைப்புகள்ல வரும். இது எந்த அளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன்? ஒருவேளை அமாவாசை சந்திரன் வைங்க, பயனே இல்லையே. உங்க அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு ஜாதகத்துல 2 சனி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்ன அதே சந்திரன் ஒருவேளை நீங்க மேஷ லக்னமாக இருந்தால் ஒளி குறைந்த நிலையில சந்திர தசையோ ராகு தசையோ சனி தசையோ வரும் பொழுது தாயார் கெடுவார். இன்னொன்னு, ஒளி குறைந்த சந்திரனாக இருக்கும் பொழுது முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களால ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க முடியாது, நீங்களே கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பீங்க. அதே 4ஆம் பாவக அமைப்புகள்ல கல்வியை கெடுக்கவே செய்வார். இது மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். ரிஷப லக்னம், ஏன் இது எப்படி நான் சொல்றேன்னா, இந்த ஓர்டர்ல பாருங்க, மேஷ லக்னத்துக்கு கெடுக்கக்கூடிய சனி ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது நல்லது. மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மறைஞ்சு 8 பாக்குறது கெட்டது. கடக லக்னத்துக்கு லக்னத்திலே இருந்து லக்னாதிபதியை கெடுப்பது கெட்டது. சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறது கெட்டது. கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அப்போ நீங்க ராசியை பத்தி கேட்கும் போது லக்னத்தினுடைய அடிப்படையில தான் பலன் சொல்ல முடியும். சரிங்க, ராசியில இருக்காருங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசியில் இருள் தன்மையோ லக்னத்தில் இருள் தன்மையோ இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தன்மையை நீங்க பிரதிபலிப்பீங்க. சந்திரன் சனியோட சேர்ந்தா என்ன? குழம்புவீங்க, குழப்பவாதியா இருப்பீங்க, முடிவெடுக்க முடியாம இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருப்பீங்க, சில இடத்துல குதர்க்கமான அமைப்புகள்ல இருப்பீங்க. இது எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா பிரதர், அப்படியே துல்லியமா இருக்கும். என்னையா இது இப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த ஜோசியத்தை அப்படின்னு கேட்பீங்க. அப்போ சனி சந்திரன் இணைவது, சந்திரன் மனசுக்கு காரகன், மனோகாரகன். சனி குழப்பவாதி, மனதை குழம்பிய நிலையில் வைப்பாரு. அப்படின்னா நான் பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்டுறாதீங்க. மன குழப்பம் வேற, மன பாதிப்பு வேற. மனதை பாதிக்கக்கூடியவர் ராகு, கிரகணப்படுத்தக்கூடியவர் ராகு, இது வேற செக்ஷன். நீங்க சனியை பத்தி மட்டும் கேட்டிருக்கீங்கன்றதுனால உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க. நான் கும்ப லக்னத்துக்கு 6ல சனி இருக்கலாமா? கண்டிப்பாக 6ல சனி இருக்கலாம். சந்திரனுடைய ஒளி கூட 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 அந்த சனி அதீத சுபத்துவ நிலையை அடைவார். இப்ப இந்த இடத்துல ஒருவேளைங்க நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் சுப நல்லா இருக்கிறாருங்க, சந்திரன் ஒளி சந்திரன் தான், சனியோட சேர்ந்துட்டாரு அப்படின்னும் பொழுது ரிஷப துலாம் மிதுன கன்னி மகர கும்ப லக்னத்துக்கு இது நல்லது. இதே அமைப்பு மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் கடக சிம்மத்துக்கு கெட்டது. ஓகேங்களா?
இதுவும் ஒரு பொதுவான அமைப்பு தான். ஏன் கெட்டது? கடகமா இருந்தா லக்னாதிபதி. ஏன்னா இந்த லக்னங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டவர். தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி இடம் மாற்றி சுபராக இருந்தால் இடம் மாற்றி நல்லது பண்ணுவாரு. கடல் கடந்து நல்லது பண்ணுவாரு. பாபத்துவமானால் நோயை கொடுப்பாரு. பாபத்துவமான ஆயுளை கெடுப்பாரு. எவ்வளவு விஷயம் வருது. இத்தனை கிரகங்கள். அதுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு? எத்தனை வயசுல உங்களுக்கு அந்த தசை வருது? இப்ப இது மொத்தமும் பிரதர் உங்களுக்கு சந்திர தசையே வரலன்னா இதை பத்தி பேசி புண்ணியமே இல்லை. ஏன்னா சந்திர தசையே உங்களுக்கு வரப்போறது இல்லை. இவ்வளவு நுணுக்கங்கள் ஜோதிடத்துல இருக்கு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.